வாப்பாவுமா பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை 16 வயசு 17 வயசு எவனோ கடத்திட்டு போயிட்டாங்கிற மெசேஜ் வருது. யாரும் கடத்திட்டு போகல, அந்த பிள்ளை யாரையோ விரும்பி கொண்டுட்டு போயிட்டு. ஒரு காலத்தில் எங்களோட முன்னோர்கள் பக்குவமாக எல்லாரையும் வளர்த்திருக்கிறாங்க. இந்த பக்குவங்கள் எல்லாம் சீர்குலைக்கப்பட்டு கலாச்சார அனாச்சாரமாக மாறி இப்படியான அசிங்கங்கள். என்ன தெரியுமா காரணம்? ஏன் தெரியுமா இவ்வளவு ஃபித்னாக்கள்? இஸ்லாமிய பாடசாலை, முஸ்லிம்களுடைய பள்ளிவாயல், இஸ்லாமிய தலைவர்கள் இந்த சமுதாயத்துக்கு சரியான இஸ்லாத்தை கொடுக்கிறது இல்லை. நிறைய பெற்றோர்கள் மேல் மாகாணங்களில் கொஞ்சம் ஸ்பெஷல், 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டுக்குள்ள புள்ள எங்கெங்க உங்களோட புள்ள படிக்குது, எங்களோட புள்ள இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்குது, நல்லா புள்ள இங்கிலீஷ் பேசும், புள்ள இங்கிலீஷ் பேச பழவினிக்குன்னா அதுக்கு பின்னால புள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பலாம், 6-7 லட்சம் சம்பளம் எடுக்கலாம். நான் கேட்கிறேன், 5ஆம் ஆண்டுக்குள்ள அந்த வயசுக்குள்ள பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை படிப்பிக்கிறதா இங்கிலீஷ படிப்பிக்கிறதா? இஸ்லாம் இல்லாம அந்த பிள்ளை 7 வயசு வரைக்கும் என்ன செய்ய? அம்மா அப்பா இஸ்லாத்தை கொடுக்கல, மார்க்கத்தை சொல்லி கொடுக்கல, தொழுகையை கொடுக்கல, காணக்கூடியவனுக்கெல்லாம் கண்ணடிச்சுட்டு போகும். யாரு கூப்பிட்டாலும் போகும். கேவலம் விளங்காது, அனாச்சாரம் விளங்காது, ஹராம் ஹலால் விளங்காது. என்ன காரணம்? வாப்பா 5ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப் படிக்கிற பிள்ளைய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட்டாரு. பெருசா பேசுவாங்க. என் பிள்ளைக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரியும், 3 லாங்குவேஜ் தெரியும், 3 பாஷையில புள்ள பேசும். 3 பாஷையில பேசுறது இந்த உலகத்துல முடிஞ்சிடும். ஒரே குர்ஆன் கலாமுல்லாஹ். அந்த மொழியை அல்லாஹ் இறக்கிய குர்ஆனை வாசிக்க தெரியாத ஒரு பிள்ளை என்றால் இந்த உலகத்தில் அப்படியான ஒரு கேவலமான தந்தை யாரும் இருக்க முடியாது. இஸ்லாத்தில் நாங்கள் விடுகிற கோட்டை, இஸ்லாத்தில் எங்களுக்கு இருக்கிற பொடுபோக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்களை பின்னால் ஒரு காலம் வரும், இத்தகு துன்யா, அல்லாஹ் இந்த துனியாவை திறந்து தருவான். மக்களே, நீங்கள் எல்லாம் மார்க்கத்தை விட்டு விடுவீர்கள்.